டாக்கர் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் வந்து ஒரு சிஸ்டத்தை கொடுக்குறாங்க, புது சிஸ்டம், ஓகே, விண்டோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஒரு Node.js ப்ராஜெக்ட் பழசு கொடுத்து ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து Node.js என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் அந்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகர்டாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ் கான்ஃபிகர் பண்ணணும். MySQL லோக்கலில் வந்து Postgres SQL இதை மாதிரிலாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஓகே, இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே டாக்கர் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து என்ன என்விரான்மெண்ட், என்ன வந்து செட்டப், எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா, புது சிஸ்டத்தில் நம்ம ரன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டாக்கர் என்ஜின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிங்கிள் கமெண்டில் நம்ம ப்ராஜெக்டை ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஓகே, இது வந்து டைமை வந்து சேவ் பண்ணும். இதுதான் டாக்கர். ஓகே, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் குபர்னெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, see you next video. Bye.